நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் மேகம் புரொடக்ஷன்ஸ் பொழியும் கடல் ஊர். இது கடலூரா இல்லை கண்ணீரா? கடலூரை கடல் சூழ்ந்து விட்டதோ என்னும் அளவுக்கு அங்குள்ள மக்கள் மழை வெள்ளத்தால சூழப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமா நிற்கதியில நிற்பத சோகத்தோட படமாக்கியிருக்காரு இயக்குனர் ரமணா. சுனாமி, தானே புயல், இந்த இரண்டு இயற்கை சீற்றங்களினால சின்னாபின்னமான கடலூர் இந்த இரண்டு அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள வேதாளம் மீண்டும் கடலூரை காயப்படுத்தி இருக்கு. கடலில் ஏற்பட்ட தாழ்வு மையம் கடலூர் நோக்கி நகர்ந்து கரையேற மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி கடலூரை தீவா மாற்றிடுது. சாதாரண மழைதான்னு எண்ணி தீபாவளி கொண்டாட்டத்துக்காக மக்கள் காத்திருக்க சூறைக்காற்றோடு ஆட்டம் போட்ட மழை பண்டிகையை பறித்து கொண்டு போகுது. வீடுகளுக்கு அழையா விருந்தாளியா தண்ணீர் வந்து சூழ என்ன செய்யறதுன்னு அறியாம மக்கள் அல்லாட தொடங்குறாங்க. ஓடுவது தண்ணீரா இல்லை எங்கள் கண்ணீரா? சுமார் 50 கிராமங்களை வெள்ளம் சூழ பலர் என்ன செய்யறதுன்னு தெரியாம உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கும் காட்சி சோகம். இது கடலூரா இல்லை கண்ணீரா? வீடு உடைமை எல்லாத்தையும் விட்டுட்டு மேட்டு பகுதிக்கு போகும் மக்கள் தாங்கள் உயிராக நேசிக்கும் உயிரினங்களையும் மீட்டு செல்லும் காட்சி மனதில் நிற்கிறது. ஆனாலும் இந்த வெள்ளக்காட்டின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம சுமார் 27 பேர் உயிரிழந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, ஆடு, கோழி போன்ற உயிரினங்களும் பலியாகும் காட்சி சோகத்தின் உச்சம். இது கடலூரா இல்லை கண்ணீரா? திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடா இருந்தாலும் தாகத்தை போக்க ஒரு மிடறு தண்ணீர் கூட இல்லாம பொதுமக்கள் கண்ணீர் வடிக்கும் காட்சிகள் கலங்க வைக்குது. ஈரமில்ல நீரே இது கடலூரா இல்லை கண்ணீரா? சோறு தண்ணி இல்லாம பொதுமக்கள் அல்லல் படுவதை பார்க்கும்போது நிர்வாகம் தூங்கும் வனத்தில் இருக்கிறதோ என்று சிந்திக்க வைப்பதா படமாக்கி இருக்காரு இயக்குனர். மொத்தத்துல கடல் ஊர் கண்ணீர். ஓடுவது தண்ணீரா இல்லை எங்கள் கண்ணீரா? ஈரமில்ல நீரே இது கடலூரா இல்லை கண்ணீரா?